வெங்கடேசாய. திருப்பதியில் வந்து பிரம்மோற்சவம் அக்டோபர் 4லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதன் காரணமாக திருப்பதி விழா கோலம் பூண்டிருக்கிறது. மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இன்னையிலிருந்து அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வெங்கடேச பெருமாள் திருமலையில் இருக்கிற 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் புரிய இருக்கிறாரு. தங்க கொடி கம்பத்தில் கருட வஜத்தை ஏற்றுகிறார்கள். அதாவது கொடியேற்று நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அனைத்து தெய்வங்களும் அஷ்டதிக் பாலர்களும் பிரம்மோற்சவத்துக்கு வந்து அழைக்கப்படுகிறார்கள் என்பது ஐதீகமாக கருதப்படுது. இன்றைக்கி நைட்லேருந்து அதாவது இன்றைக்கி நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேவி வாகனத்தில் பெருமாள் வந்து 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிய இருக்கிறாரு. சர்வதர்ஷன டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு 24,000 டோக்கன் வந்து டிடிடி தர இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 80,000 பேர் ஒரே நாளில் தரிசனம் செஞ்சுட்டு போகிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால குடிநீர், உணவு வசதி, தங்கும் அறைகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து டெம்பரவரியாக ஓப்பன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து இயற்கை உபாதைகள் கழிக்க கழிப்பிட வசதியெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. அதாவது பக்தர்கள் வந்து சந்தோஷமாக திருப்பதிக்கு வந்து பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.